नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह फलौ नष्टदृशामेष उदानार्को धुनोदितः. This is Grantaraj Srimad Bhagavatam, Canto 5, Chapter 5, Text 3. Grantaraj Srimad Bhagavatam, Skandam 5, Adhyayam 5, Padam 3. ये वामयीशे कृतसौहृदार्था जनेषु देहं भरवार्धिकेषु गृहेषु जायात्मजरातिमत्सो न प्रीतियुक्तात् यावत् अर्थाश्च लोके. You can read the translation and the purport. மொழிபெயர்ப்பு பொருளுரை இஸ் டிவைன் கிரேஸ் ஏ ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். கிருஷ்ண சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதில் ஆர்வம் முழுமுதற் கடவுளின் மீது பேரன்பும் உடையவர்கள் கிருஷ்ணருடன் தொடர்பில்லாத எதனையும் செய்ய விரும்புவதில்லை. உண்பது, உறங்குவது, உணர்வது, தற்காத்துக் கொள்வது மூலம் உடலை பேணுபவர்களுடன் அவர்கள் கலந்துரையாடுவதில்லை. இல்லறவாசிகளாக இருப்பினும் குடும்பத்தின் மீதும் மனைவி, மக்கள், செல்வம், நண்பர் என்று எவர் மீதும் பற்று வைப்பதில்லை. ஆயினும் தங்கள் கடமைகளை ஆற்றுவதில் எந்தவிதமான வேறுபாடும் காட்டுவதில்லை. உடல், ஆத்மா எனும் இவ்விரண்டினையும் காத்துக் கொள்வதற்கு மட்டுமே அவர்கள் பொருள் ஈட்டுவர். பொருளுரை. உடலினை மட்டும் பேணுபவர்களோடு அவன் உறவு கொள்ளக்கூடாது. மனைவி, மக்கள், நண்பர்கள் போன்றோரின் துணையுடன் கூடிய குடும்ப சுகத்தில் பற்று வைக்கக்கூடாது. இல்லறவாசி எனில் அவன் தனது ஆத்மா மற்றும் உடலினை பேணக்கூடிய அளவிற்கு மட்டுமே பொருள் ஈட்டுவதில் மட்டுமே திருப்தி அடைய வேண்டும். அதற்கு கூடவோ அல்லது குறையவோ ஒரு பிரபுஜி உங்க வாய்ஸ் கட் ஆகுது. Hare Krishna. Is it audible now? Yes. Now, yes. Okay. ஆன்மீக வாழ்வில் பற்றுடையவர்கள் மனைவி, மக்கள், நண்பர்கள் போன்றோரின் துணையுடன் கூடிய குடும்ப சுகத்தில் பற்று வைக்கக்கூடாது. இல்லறவாசி எனில் அவன் தனது ஆத்மா மற்றும் உடலினை பேணக்கூடிய அளவிற்கு பொருள் ஈட்டுவதில் மட்டுமே திருப்தி அடைய வேண்டும். அதற்கு கூடவோ அல்லது குறையவோ ஒருவன் பொருள் வைத்திருத்தல் கூடாது. இங்கே குறிப்பிட்டிருக்கின்றபடி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்னும் பக்தி யோகத்திற்கே ஓர் இல்லறத்தான் பொருள் ஈட்ட வேண்டும். ஓர் இல்லறத்தான் கேட்பது, ஓதுவது என்பதற்கு நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டும். இவற்றுக்குத்தான் ஒருவன் பொருள் ஈட்ட வேண்டுமே ஒழிய புலனுணர்ச்சிக்காக கூடாது. எஸ் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. मद्गवीरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासां भयः पीत्वा हृष्येयुस्तत्प्रियाजनाः. This verse is a very simple set of instructions from Rishabhadev to his 100 sons, but it's actually meant for all of us. இந்த குறிப்பிட்ட ஸ்லோகமானது
ரிஷபதேவர் தன்னுடைய 100 மகன்களுக்கு சொன்ன எளிமையான அறிவுரை, ஆனால் இதெல்லாம் நமக்கு பொருத்தமானது. So, first of all, ye vamaishe kritasauhridarthaha. Those who are really sincere about developing a loving relationship with the Lord, this verse describes them. முதல் ஸ்லோகம், முதல் பதம், கிருஷ்ண சிந்தனையை புதுப்பித்துக் கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள், முழுமுதற்கடல் மீது அன்பு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? So there's a long list of the kinds of people that such a devotee avoids. அப்ப அவங்க ஒரு அப்படி நேர்மையான பக்தர் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first thing is janeshu deham paravartikeshu, those who are only interested in talking about maintaining their bodies. சோ முதல்ல பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் தன்னுடைய உடலை மட்டும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களை தவிர்க்க வேண்டும். Napriti yukta, they don't get too close to such persons. அவர்கள் அந்த மாதிரி நபர்களுடன் மிக நெருக்கமாக பழக மாட்டார்கள். Certainly they do not engage themselves with the 6 kinds of loving exchanges that are recommended by Rupa Goswami for devotees. அவர்கள் குறிப்பாக பக்தர்களுடன் 6 விதமான சங்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒழிய இந்த மாதிரி பக்தர் அல்லாதவர்களுடன் சங்கம் வைத்துக் கொள்வதில்லை. Griheshu, they don't get too much into their household projects or worried about their houses in general. So அவர்கள் குறிப்பாக கிரகேஷு தங்களுடைய வீடு இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை. Jaya, the wife, Atmaja, the children, Rati Matsu, and those who have friends, you can say, friends. மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், செல்வம். Rati can mean both friends and selvam, either one. ராத்தி அப்படின்னா நண்பர்கள், செல்வம் ரெண்டுமே குறிக்கும். So these are the things. Napriti yukta, a devotee who is really engaged in his relationship with Krishna, trying to uncover that or develop that relationship, he doesn't get too involved with these things. யாரொருவர் பகவான் கிருஷ்ணனோடு தனக்கு இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக நேர்மையாக செயல்படுகிறாரோ அவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக வைத்து Loke yavararthascha. In this world, the person is concerned with these things only as much as necessary. We'll hear what Srila Prabhupada has to say about that in a moment. Hopefully we'll hear what you have to say too. Are you there? வேணாம் பிரபு, உங்க வாய்ஸ் ஒன்றும் கேட்கல. ஹரே கிருஷ்ணா. Cannot hear anything. Prabhuji, could it be a Bluetooth again? Radhe Radhe. Hare Krishna. Hi, welcome back. Yes, Prabhuji. I don't know,
something I don't know whether it's problem with my phone, I don't know. Fixed my camera, but you didn't fix your microphone. Hare Krishna. Okay, Otherwise, so are we? Yeah, yes, Prabhuji, yes. So Shall we they're Prabhuji, not interested. Prabhuji, if it happens Ah. again, can you remove your Bluetooth like last time? No, I'm not in Bluetooth now. I'm in speakerphone. Yeah. Okay. Okay, now that we've all completely lost track of what we're discussing. So Where was I? Griheshu Rati Matsu. Yeah. Rati Matsu. Yeah. Okay, so the last thing here, Yavad Artachaloke. In this world, the person is only concerned with and engaged with these things. Yavad Artash, as much as is necessary to keep body and soul together. Let's hear what Prabhupada says about that. எந்த அளவிற்கு உடலையும் ஆத்மாவையும் பேணி காக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவையானது மட்டுமே இந்த விஷயங்களில் ஈடுபாடு கொள்வார்கள். பிரபுபாதர் அதை பத்தி என்ன சொல்றாங்க பார்ப்போம். Oh, you've actually heard it already. So you heard when Prabhupada said, even if one is a grahasta and has to earn his livelihood, he should be satisfied by collecting only enough money to maintain body and soul together. இல்ல பிரபுபாதர் சொல்றார், ஏற்கனவே பொருளுரையில படிச்சுட்டோம். பிரபுபாதர் சொல்றார், நீங்க கிரகஸ்தரா இருந்தாலும் கூட, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, உங்களுடைய உடலையும் ஆத்மாவையும் பேணி காப்பதற்கு எந்த அளவுக்கு பொருள் தேவையோ அதோடு திருப்தி அடைய வேண்டும். Kandipa. And one should not have more than that nor less than that. ஒருவர் அதற்கு கூடவோ அல்லது குறையவோ இருக்கக்கூடாது. Because to perform your dharma, you do require money. கண்டிப்பாக உங்களுடைய தர்மத்தை கடைபிடிப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் தேவை. If you're a householder, you do require a house, you do require children, etc. நீங்கள் கிரகஸ்தராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வேண்டும், குழந்தைகள் வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும். But even for the upkeep of one's own swadharma, what is the real purpose? That is jaiva dharma. So ஒருத்தர் தங்களுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்தாலும் கூட அதனுடைய நோக்கம் என்ன? அது ஜைவ தர்மம். Prabhupada continues, therefore, as indicated herein, householders should endeavor to earn money for the execution of bhakti yoga, shravanam, kirtanam, vishnoho smaranam, padasevanam, archanam, vandanam, dasyam, sakhyam, atmanivedanam, ityadi. பிரபுபாதர் சொல்றார், இங்கே குறிப்பிட்டுள்ளபடி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், அந்த மாதிரி பக்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார். And he should worship the deity at home, observe festivals, invite friends in, and give them prasadam, exactly as Vednarayan Prabhu is doing. அவர் வீட்டில் கண்டிப்பாக விக்கிரக பூஜை செய்ய வேண்டும், அதன் பிறகு திருவிழாக்கள் நடத்த வேண்டும், நண்பர்களை அழைக்க வேண்டும், பிரசாதம் கொடுக்க வேண்டும். A householder should earn money for this purpose, not for sense gratification. ஒரு பக்தர் இந்த விஷயத்திற்காக பொருள் ஈட்ட வேண்டும், புலனின்பத்திற்காக பொருள் ஈட்டக்கூடாது. Okay, so Sridhar Swami tells us that we're talking about persons whose goal in life, whose only love is that love which they give to the Lord. ஸ்ரீதர சுவாமி சொல்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே என்னன்னா, அது பகவான் கிருஷ்ணன் மீது அன்பு செலுத்துவது மட்டும்தான் நோக்கமாக இருக்க வேண்டும். Here the word va shows their characteristic of being indifferent towards anything else. இங்க வா அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல அவர் அது கவனம் அதிகம் செலுத்த மாட்டார். Here Srila Prabhupada translates that word as it's usually translated. Va means or. இங்க வான்னு சொல்றது பிரபுபாதர் அல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். We'll see that some others have different opinions about this. மற்றவங்க வேற என்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்னு பாப்போம். But according to Sridhar Swami, va shabdena anya nirapekshasya evasya lakshanatvam darshayati. Somehow or other, I don't understand this myself, but he feels that the word va is indicating their disregard or indifference towards other things. இங்க வா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, மற்ற விஷயங்கள் மீது அவர் நாட்டம் கொள்வதில்லை. Okay, so Deham bhara means someone who maintains the body. Deham bibharhi. Deham bhara அப்படின்னா தன்னுடைய தேகத்தை பேணி காப்பது. Just like in Sanskrit we have the word for husband. Husband means bharta. He maintains.
சோ சமஸ்கிருதத்துல வந்து பர்த்தா அப்படின்னா கணவன், அவர் நம்மளை வந்து காப்பாற்றுகிறார். Just as a husband maintains a wife, the devotee maintains the body. எப்படி வந்து கணவன் வந்து மனைவியை வந்து பேணிக்க பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி பக்தர் வந்து தன்னுடைய உடலை பாதுகாக்கிறார். But he's very particular, Sridhar Swami, about saying that in this regard, na dharma vishaya yeshu teshu jineshu jayadi yukteshu griheshu cha, that although he is maintaining the body, he's not so much engaged in maintaining the house or the relatives or he's not so fully attentive to that, even in regard to matters of dharma, mundane dharma, that is. ஸ்ரீதர சுவாமி மேலும் சொல்கிறார், அவர் வீட்டில் இருந்தாலும் கூட வீட்டினுடைய மனைவி, மக்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து பேணி காத்தாலும் கூட அந்த விஷயங்கள்ல முழுமையாக அவர் வந்து கவனம் செலுத்துவதில்லை. The later acharyas commenting on this verse will explain that a little bit more deeper as is necessary. This is Vishwanath Chakravarti Thakur Prabhu. This is Sridhar Swami, and some of the later commentators will add more to this, and I think that's needed. ஸ்ரீதர சுவாமி இங்க இவ்வளவு சொல்லியிருக்கிறார். மற்ற ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம். Now, ratir mitram dhanam va. The word rati, as we said already, it means either your friend or your wealth. It can mean either one. ராதி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து செல்வம் அல்லது நண்பர்கள்னு பொருள் கொள்ளலாம். And Pathantare Jayadi Pradeshu, that Sridhar Swami is just pointing out there's an alternate reading here. So Jayadi Pradeshu instead of, what does it say? Jayatmaja Rati Mapsum. ஜாயா ஆத்ம ராதி ரத்சு அப்படிங்கிறது ஸ்ரீதர சுவாமி வேற விஷயம் சொல்றார். Jayadi Pradeshu. That's the alternate reading. Anyway, not a big deal. Now, he explains, as we explained briefly, Yavad arthascha, Yavad artham evartho, yesham iti madhyamapada lopi samasaha. Well, that's a grammatical issue, but his point is that Yavad artha means as much collection, we can say, as much ahara, we can say, as is necessary, not more than that. யாவத் அர்த்தம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதற்கு அதிகமாக அல்ல. This, in technical terms, this is a kind of a samas or a kind of a compound. It's called madhyama padalopi. You leave out the word that's actually qualifying the whole operation here. In this case, we're talking about collecting only as much as is necessary to serve one's purpose. But the word collection is left out. That's just the way it's stated here, as Sridhar Swami understands it. Is it clear? இங்க குறிப்பா வந்து சமஸ்கிருத இலக்கணத்துல ஒரு சொல்லை விட்டு அதாவது இரண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு கூட்டு சொல் இருக்கிறது. அதுல வந்து அந்த நடுவுல வார்த்தையை விட்டுருவாங்க. ஆனா இதுல வந்து யாவது அர்த்தாஷ்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்க்கணும். அதுல வந்து தேவையானது கலெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது கலெக்ஷன்னா சேர்ப்பது, பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை மட்டும் விட்டுறாங்க. அதை விட்டுட்டு வந்து இதுல வந்து சொல்றாங்க அது வந்து ஒரு சமஸ்கிருத இலக்கணத்துல ஒரு விஷயம். Yeah, now he gets to the real point. Deha nirvaha adhika spriha shunya iti arthaha. What this means is that he's not really interested in, he's completely devoid of aspiration for anything other than just maintaining the body for this purpose of Krishna consciousness. கிருஷ்ண உணர்வுல முன்னேற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த தேகத்தை பேணி காக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து கிருஷ்ண உணர்வின்றி மற்ற விஷயத்துக்காக இந்த தேகத்தை பாதுகாப்பதில்லை. நோக்கமே கிருஷ்ண பக்தியில் விருத்தி அடைவதற்காக இந்த தேகத்தை பேணி காக்க வேண்டும். In other words, a devotee should not be the ambitious type. அல்லது பக்தர் வந்து நான் இதை அடையணும் அதை அடையணும்னு ஒரு குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடியவர் அல்ல. One time Shrutakirti was with Srila Prabhupada, and Srila Prabhupada said this, that a devotee has no ambitions. ஒரு முறை ஸ்ருதகீர்த்தி பிரபு ஸ்ரீல பிரபுபாதுடைய சிஷ்யர், அவர் பிரபுபாதர் சொன்னார், அவர் சொன்னார் ஒரு பக்தர் வந்து பெரிய விஷயங்களை அடையணும்னு விரும்புறது இல்ல. Now we all know what that means. When a devotee
feels that his ambitions are engaged in Krishna's service, it can be a little dangerous. We call it yukta vairagya, but it's not yukta and it's not vairagya either. நமக்கு தெரியுது அபாயகரமானது. ஒருத்தர் சொல்லலாம், நான் வந்து பக்திக்காக இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பெரிய விஷயங்கள் பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை பண்ண, இதை அடைய போறேன்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து யுக்த வைராகியம் சொல்றாங்க. அப்படின்னா கிருஷ்ண பக்திக்காக நான் இதை செய்யறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா யுக்தா அப்படின்னா பகவானோட ஈடுபாடும் கிடையாது, வைராக்கியமும் கிடையாது, துறவும் கிடையாது. ஆனா அவங்க யுக்த வைராக்கியங்கிற பேர்ல நான் கிருஷ்ணருக்காக பண்றேன்னு சொல்லுவாங்க. இது அபாயகரமானது. Certainly it's ideal, certainly it's desirable, certainly it's our aspiration that we should be ambitious for Krishna, but most of the time we're not there yet. So குறிப்பாக நாம கிருஷ்ணருக்காக நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு ஆவல் கொள்வது அது வந்து நல்லது, கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஆனா நாம இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. So we have to watch our minds very carefully according to நாம நம்முடைய மனதை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். Sometimes our minds try to deceive us into thinking that our sense gratification is actually devotional service. சில நேரங்களில் நம்முடைய மனமானது நம்ம வந்து புலனின்பத்தையே கூட வந்து நம்ம பக்தி தொண்டுக்காக பண்றோம்னு நம்மளை நம்ப வைக்கும், ஏமாத்தும். And that's why we have spiritual masters, because they can put a check on our nonsense. அதனாலதான் நமக்கு குருநாதர் இருக்காங்க. அந்த குருநாதர் வந்து நம்மளுடைய புலன்கள் சரிகிட்டு போகும்போது, நம்முடைய மனசு தரிகிட்டு போகும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து தடை போடுவாங்க. And that's why Ritvik ideology cannot work. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரித்விகிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட சொல்லக்கூடிய கொள்கை வந்து ஒத்து வராது. ஏன்னா அங்க குருநாதர் கிடையாது. Because Ritvik ideology obviates the very possibility of objective surrender to someone. ஏன்னா அந்த ரித்விக் கொள்கை எப்படி பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குருநாதரிடம் சரணடைங்கிற அந்த கொள்கை அங்க கிடையாது. Okay, so devotees they're not very ambitious in this world. Their only interest is to practice Krishna consciousness and to maintain their material affairs as much as is necessary to support that. பக்தர்கள் மிகப்பெரிய லெவலில் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவர்கள் பக்தி தொண்டை விதிமுறைகளை கடைபிடித்து பக்தி தொண்டில் முன்னேற வேண்டும். அதற்காக அவர்கள் என்ன தேவையோ அந்த பொருளை ஈட்டி அவர்கள் திருப்தி அடைவார்கள். So here Chaitanya Mata Manjusha, that's Srinath Chakravarti, he has his commentary. He's asking first thing, who are these people? இங்க சைத்தன்ய மத்த மஞ்சுஷா அந்த வியாக்கியானத்துல ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி சொல்றார், யார் இந்த மக்கள்? This verse answers that question. அவருடைய முதல் இதே வந்து கேள்விதான், யார் இந்த மக்கள்? He says the word va is used in the sense of ascertainment, nishchaya. சோ இங்க வாங்குற வார்த்தைக்கு வந்து அல்லது சொல்லாம அவர் வந்து நிச்சயமாக உறுதியாக சொல்கிறார். Nishinoti. Like the word vai, sometimes you see this word in Sanskrit, vai means certainly. சில நேரங்களில் வை அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல வரும். அப்படின்னா வைனா கண்டிப்பாக. So according to Srinath Chakravarti, the word va doesn't actually mean or, instead it means definitely. So இங்க வான்னு சொல்றது அல்லதுன்னு அர்த்தம் கொள்ளலாம், அல்லது கண்டிப்பாகன்னு அர்த்தம் கொள்ளலாம். Sometimes we see acharyas say different things. So ஆச்சாரியர்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க. They don't always agree. கண்டிப்பா அவங்க வந்து ஒரே விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. Okay, so he continues that these persons, they certainly repose their love in me, Sri Krishna, who is their Lord. The idea is Mamanatha, my Lord. So இவங்க யாருன்னா யார் வந்து பகவான் கிருஷ்ணரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள். And their purpose in life takes the shape of the love that they create or make for the Lord. அவங்களுடைய நோக்கமே, வாழ்க்கையோட நோக்கமே பகவான் கிருஷ்ணன் மீது அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். And this is something that we will hear in a few verses from now in text 6. So பதம் 6ல இன்னும் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போறோம். He's quoting there the lines Pritirna yavan mai vasudeve. That's verse 6 of this chapter. So பதம் 6ல சொல்லப்பட்டிருக்கு பிரீத்திர்ன யாவன் மை வாசுதேவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Which means until one has love for Vasudeva. அதாவது பகவான் வாசுதேவர் மேல அன்பு வரும் தனியும். We'll get to that in due course. அதை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம்.
But even in that regard, it's explained exactly the same. He will say to maintain love as your foremost concern or your foremost program. அவங்களுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய அர்த்தம், அவங்களுடைய முக்கியமான கவனம் என்னன்னா பகவான் கிருஷ்ணன் மீது அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். That means that our foremost program is to maintain love for the Lord. நம்மளுடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான திட்டம், நம்மளுடைய வேலை என்னன்னா பகவான் கிருஷ்ணன் மீது அன்பை வளர்த்துக் கொள்வது, அது அந்த அன்பை பாதுகாப்பது. I like this vocabulary. The word program is in Sanskrit, it says prayogam. சமஸ்கிருதத்துல பிரயோகம், ப்ரோக்ராம், நமக்கு வந்து திட்டம் சொல்லலாம் அல்லது வாழ்க்கை நோக்கம் சொல்லலாம். Okay, now another way to understand this, he says, is that as long as there's no love for Vasudeva, then there won't be any liberation. பகவான் வாசுதேவர் மீது அன்பு இல்லை என்றால் முக்தி கிடையாது. And Deha Yogena means to be connected with the material body. தேக யோகம் என்றால் இந்த பௌதிகமான உடலுடன் நாம தொடர்பு கொள்வது. Otherwise, it's a misunderstanding if we try to apply this principle to those who do have love, such as Narad Muni, etc. அல்லது இந்த விஷயம் மீது பற்றுதல் கொள்ளாமல் பகவான் கிருஷ்ணன் மீது பற்றக்கூடிய நாரத முனிவரை போல. It's not that we cannot become Krishna conscious as long as we are inhabiting a material body, but it is a fact that we cannot become Krishna conscious as long as we're trying to redefine our bodily interests as devotional service. That is the Sahajiya tendency. So நம்ம பௌதிக உடலோடு கிருஷ்ண பக்தி அடைய முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனால் நம்ம பௌதிக உடலோடு அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த பௌதிக உடலுடைய புலன்மங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டு அதை வந்து பக்தி தொண்டுன்னு சொல்றது வந்து இதுதான் வந்து சகஜியா மனப்பாங்கு அல்லது பக்தி தொண்டை மிக கீழ்த்தரமான நிலைக்கு நம்ம எடுத்து வர்றது. And even worse than that is to say that to look at the examples or the activities of the pure devotees who do have love for the Lord and to think that they're too concerned about their bodies. அல்லது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா பகவானுடைய தூய பக்தர்கள் அவர்கள் பகவான் கிருஷ்ணனோட அன்பு வைத்திருக்கிறார்கள், அந்த அவங்க வந்து உடல் ரீதியான விஷயங்களை ஈடுபடுறாங்கன்னு அப்படின்னு அவங்கள நம்ம நினைக்கிறது. Who did this in Chaitanya Leela? இந்த சைத்தன்ய லீலையில வந்து யார் இத பண்ணாங்க? This is Brahmananda Puri or Ramchandra Puri. Ramchandra Puri. So he was criticizing the Chaitanya Prabhu eating a lot of sweets. He saw that Madhavendra Puri on his deathbed was lamenting that I didn't attain Mathura. And Ramachandra Puri was such a fool. He said, you're supposed to fix your mind in equanimity. Don't lament and don't hanker. தன்னுடைய குருநாதான மாதவேந்திர புரியை போய் அவர் வந்து மாதிரி பாவத்துல அவர் வந்து அழுதுன்னு இருக்கிறார். ஆனா இறக்கும் தருவாயில ராமச்சந்திர புரி அவருடைய சிஷ்யர் வந்து சொல்றாரு, ஏன் அழுதுன்னு இருக்க, நீ வந்து உன்னுடைய மனதை இரண்டற்ற ஒரு விஷயத்துல அதுல வந்து நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுறார். He had no appreciation for the transcendental sentiments of advanced devotees. ஒரு முன்னேற்றம் அடைந்த உயர்ந்த பக்தருடைய அன்புல இருக்கக்கூடிய அந்த விளைவுகள், அந்த பக்தி பரவசத்தை வந்து அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. This is the problem with Prakritik Deha Yoga. Too much absorption in the mundane body. It tends to lead us into offenses like this. ஏன் இந்த அபராதம் நிகழ்கிறது என்றால், ஒருவர் ரொம்ப அதிகமாக தன்னுடைய உடல் மற்றும் உடல் அடையாளத்தின் மீது அவர்கள் கவனம் செலுத்துவதனால இந்த மாதிரி அபராதம் செய்யறாங்க. So these are my thoughts based on Srinath Chakravarti Thakur's commentary. ஸ்ரீநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவருடைய வியாக்கியானத்தின்படி இதுதான் என்னுடைய விளக்கம். Yathadhitam yathamati, as we say. As much as I've studied, that much I've tried to explain. எந்த அளவுக்கு நான் படித்திருக்கணும் அந்த அளவுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். Now, Jiva Goswami does not comment on this verse. ஜீவ கோஸ்வாமி இந்த பதத்திற்கு விளக்கம் அளிக்கவில்லை. Sanatana Goswami does comment on this verse, but I'm a little confused because I have two different commentaries before me. Both of them are ascribed to Sanatana Goswami. I don't know which one to listen to.
என் முன்னால 2 வியாக்கியானம் இருக்கு சனாதன கோஸ்வாமிக்கு. ஆனா 2மே சனாதன கோஸ்வாமி சொல்றாங்க அவங்க கொடுத்த விளக்கம்னு. ஆனா எதுன்னு எனக்கு தெரியல. So I chose the shorter one. அதனால நான் சின்ன சின்ன வியாக்கியானத்தை எடுத்துக்கிறேன். Easier to translate. And he says, are you there? Uh-oh. Peter गायब हो गया. राधे राधे. Hare Krishna Babu, can you hear me? Yes, thank you. Hare Krishna. Okay, so we're now hearing from what somebody says is Sanatana Goswami's Hari Bhakti Vilas, but I don't see it in my copy of Hari Bhakti Vilas. And anyway, I don't, it's Sanatana Goswami's commentary. So they say. சனாதன கோஸ்வாமியோட வியாக்கியானம் இது வந்து ஹரிபக்தி விலாசத்துன்னு சொல்லப்படுது. ஆனா என்னுடைய ஹரிபக்தி விலாசத்துல இந்த 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 வியாக்கியானத்தை பார்க்க முடியல. It's very interesting what he says. He says, Aduna premaika paradaya yaikantita tallakshanam likhati ye veti tribhi. In the 3 lines I'm taking it in this verse, he talks about those who are very deeply in love with Krishna. முதல் ஒரு 3 வரிகள் எடுத்திருக்கிறேன் சனாதன கோஸ்வாமியோட வியாக்கியானத்துல இருந்து. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் பகவான் கிருஷ்ணனிடத்துல ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ. From Mahantaste Samachitta Prashantaha, that is to say in the last verse, the half of the shloka, second half of the shloka, we heard the ordinary characteristics of the Mahatmas, the great souls. Now we're hearing about the primary characteristics of those who actually have a loving relationship with the Supreme Personality of Godhead as their foremost goal in life. நம்ம ஏற்கனவே போன ஸ்லோகத்துல பார்த்தோம். போன ஸ்லோகத்துல 2வது பாதி அதுல வந்து மகாத்மாக்களுடைய சாதாரணமான குணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஸ்லோகத்துல வந்து அவர்களுடைய உன்னதமான மிக முக்கியமான குணங்கள், அந்த குணங்கள் தான் இந்த கிருஷ்ண மேல அன்பு செலுத்தக்கூடிய அந்த குணங்களை இப்ப சொல்றாங்க. Then he gives his opinion again about the word va. He agrees with Srila Prabhupada. He agrees with Sridhar Swami and others. It indicates nirapeksha, disinterest. வான்னு சொல்வதற்கு வந்து ஸ்ரீதர் சுவாமி சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லை அப்படிங்கறத அவர் எடுத்துக்கிறார். And then he tells of their external symptom that one maintains the body, deham bibharti. அல்லது அவர்கள் வந்து வெளிப்படையான விஷயம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த உடலை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். Deham dhara means somebody who's only concerned with topics of sense gratification. So தேகம்பரா அப்படிங்கிறது வந்து யார் ஒருவர் தங்களுடைய புலனின்பத்திற்கு மட்டுமே ஈடுபடுகிறார்களோ அந்த உடலை பாதுகாத்துக் கொள்வது. And the point here is that Vishayavardha eva na dharmadi Vishayavardha piyeshu. They're not even concerned about those topics of mundane dharma. அவர்கள் சாதாரண தர்மத்தை பத்தி கூட அவங்க வந்து கவலைப்படுறது கிடையாது. That requires some further explanation, and it's provided by Vishwanath Chakravarti Thakur. அது கண்டிப்பா சாதாரண தர்மத்துல அவங்க ஈடுபாடு காட்டலங்கிறதுக்கு விளக்கம் வேண்டும். அது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கொடுக்கிறார். We might become anxious because we know very well Srila Prabhupada told us that this is important and you have to do this. In ISKCON, you have to follow Varnashram system dharma.
Hare Krishna Babu. Hi, welcome back. Yeah, I don't know, something wrong. No, I'm but no, Yes, there is something wrong. I don't know what's going on. Okay, so Vishwanath Chakravarti Thakur speaks on this point, among other things. விஸ்வநாத் தாக்கூர் வந்து இந்த சாதாரண தர்மத்தை பத்தி கவலைப்படுவதில்லை அப்படிங்கறத பத்தியும் சொல்றார், மற்ற விஷயங்களும் சொல்றார். Because these kinds of statements might give someone the impression that we don't have to follow Varnashram Dharma. We don't maybe even have to worry about mundane morality, but we do. ஸோ இந்த மாதிரி வசனங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சாதாரண தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து சமூக நீதியை கூட கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்ப வந்து அந்த குழப்பத்துக்கு வந்து பதில் வழங்குறார் அவர். So first of all, he says, Uttaresham asadharanam lakshanam punar aha mai ishe kritam sauhridam pritireva arthaha purushartho yesham mat priteranyad vastu ye purushartham namanyante iti artham. That is to say that the extraordinary qualities of the second type of Mahatma that was described in last week's verse. Do you remember the verse? Mahantas te samachitta prashanta vimanyava suhridao sadhavoye. That last week's verse. Go ahead. Sorry. போன ஸ்லோகத்துல நம்ம போன வாரம் நம்ம பார்த்த ஸ்லோகம், அதுல வந்து ரெண்டாவது பதம் வந்து மகாந்தஸ்தே, அந்த மகாத்மாக்களுடைய குணங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுல 2 விதமான மகாத்மாக்கள் சொல்லப்பட்டிருந்தோம். எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேக்குறதா? நீங்க சொல்றது கேக்குறது பிரபுஜி. ஐ திங்க் சுந்தத்த பிரபுஜியோட நான் இன்டர்நெட் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனா இருந்தாலும் ஏதோ சம்திங் ராங். ஏன்னா போன்ல வந்து திடீர்னு வாய்ஸ் ஸ்டக் ஆயிருன்னு தெரியல. வாய்ஸ் மட்டும் இல்ல, ஆக்சுவலா முகுந்த் ப்ரூ பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓஹோ, மேபி ஏதோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ப்ராப்ளமா, இல்ல எனக்கு நான் இங்க உட்கார்ந்து ரூம்ல நெட் ப்ராப்ளமா இல்ல. எங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு கேக்குறது பிரபுஜி, எல்லாமே கிளியரா கேக்குறது. நடுவுல உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கோ? இல்லையே, நான் வந்து ரெண்டுலயுமே கனெக்ட் பண்ணிருக்கேன். ஜியோவும் இருக்கு, நெட்டும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. மேபி ஜியோவே ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஃபோன் காலே அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆயிருது. ஏன்னா சம்திங் ராங். ஆமா, you are going out of the meeting from time to time. இல்ல, அது நான் வந்து அந்த ஃப்ரீஸ் ஆறதுனால நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வரேன். ஓஹோ, ஓகே. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா மறுபடியும் ஆடியோ கேக்குறது. ஆனா உள்ளே இருக்கும்போது ஃப்ரீஸ் ஆயிடுறேன்னு தெரியல. தெரியல பிரபுஜி. பத்மபாணி பிரபுஜி தான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். கிருஷ்ண பாபு, ஒன்னும் சவுண்ட் இல்லையா? கேக்குதா இல்லையா? இல்ல முகுந்த் பிரபு நெட் கட்டா டிஸ்கனெக்ட் ஆயிடுது நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறது பூர்ணமான கண்டுபிடிப்பு எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது.
ஹரே கிருஷ்ணா. பிரபுட்ட இப்ப போன்ல பேசினேன். அங்க அவர் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிட்டு தான் இப்ப திருப்பி ரீகனெக்ட் பண்றேங்கிறாரு. ரீகனெக்ட் பண்ண முடியலன்னா என்ன போன்ல கூப்பிடுன்னு இருக்காரு. ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் பிரபுஜி. Okay, sorry, that was somehow or other I lost the connection for no reason, it seems. Anyway, where were we? We were talking about text 552. Yes, Mahat sevam dwaram ahuir vimuktes tamo dwaram yoshitam sangi sangam. The first half of that verse tells us what we don't want to be. The second half of that verse tells us who we do want to be. ஸோ 5:5:2 ரெண்டாவது பதம் நம்ம போன வாரம் பார்த்த ஸ்லோகம். அதுல முதல் பாதியில வந்து நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாதியில வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. So this is Vishwanath Chakravarti Thakur's commentary. இதான் விஷ்ணுவநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய வியாக்கியானம். When he says uttaresham, or of the second type, this is what he's referring to. Those who are mahantas te samachitta prashanta, these persons. So யார் நபர்கள் அப்படின்னா யார் மகாத்மாக்கள், எல்லோரும் சமமா இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள் அவர்கள். And to review what we discussed last week about this, hopefully we have some notes. நம்ம போன வாரம் என்ன பார்த்தோங்கிறது நம்ம இப்போ நோட்ஸ் கொஞ்சம் இருக்கும். Or you can listen again. அதை நீங்க பாத்துக்கோங்க, நான் சொல்றது கேளுங்க. Chakravarti Pad tells us those devotees have as their goal priti for me, love for me, the Lord. அவர் சொல்றார், அந்த பக்தர்கள் என் மீது அன்பு வைத்திருப்பார்கள். They don't have any other goal in life. அவங்களுக்கு வேற எந்த குறிக்கோளும் கிடையாது வாழ்க்கையில. And he points out that Sridhar Swami explains that the word va indicates that the devotee is indifferent to everything else. So he's faithfully repeating that. So விஸ்வநாத சக்கரவர்த்தி வந்து ஸ்ரீதர் சுவாமி என்ன சொன்னாரோ அதே சொல்றார். வா அப்படின்னா மற்ற விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்துவதில்லை. They are not attached to those who enjoy living or discussing with persons attached to maintaining the body. அவர்கள் யார் ஒருவர் தன்னுடைய உடலை மட்டும் பேணி காப்பார்கள் அல்லது அவர்கள் வந்து புலனின்பதற்காக வாழ்கிறார்கள், அவர்களோடு அவர்கள் பற்று வைப்பதில்லை. They don't enjoy associating with people fond of eating and drinking. எந்த மக்கள் வந்து உண்பது, உறங்குவது, பருகுவது இதுல வந்து நாட்டம் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் உறவாடுவதில்லை. People who are absorbed in their children, their wives, their houses and their wealth. எந்த நபர்கள் வந்து தன்னுடைய மனைவி, குழந்தைகள், வீடு, சொத்து இதுல அதிக நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அவர்கள் உறவாடுவதில்லை. Then he raises a rhetorical question. Okay, so if that's the case, then why do the devotees remain in their houses? அப்போ அவர் வந்து கேள்வி கேட்கிறார். அப்போ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோடு உறவாடவில்லை என்றால் அப்ப ஏன் வீட்டுல இருக்காங்க? So the answer is that in the household ashram, they can perform bhakti, such as serving the Lord's lotus feet, which requires wealth. ஏனென்றால் அவர்கள் கிரகஸ்த ஆசிரமத்தில் ஏன் இருக்கிறார்கள் என்றால் அங்கு இருந்து அவர்கள் பக்தி தொண்டு செய்வார்கள். அந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் கண்டிப்பாக அவர்கள் பொருள் ஈட்ட வேண்டும். With that wealth that they possess in family life, they remain in their houses serving Krishna. அவர்கள் எந்த செல்வத்தை அவர்கள் தேடுகிறார்களோ அந்த செல்வத்தோடு அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் பக்தி தொண்டு செய்கிறார்கள். Now we've heard it already quoted from 7th canto, Shravanam Kirtanam Vishnu Smaranam Pada Sevanam Archanam Vandanam Dasyam Sakhyam Atmanivedanam. In his purports to those verses, Srila Prabhupada in particular talks about deity worship, and therein he says that deity worship is particularly meant for the householders.
நம்ம ஏற்கனவே ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்துல அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். அந்த பொருளுரையில சில பிரபுபாத சொல்றார், கண்டிப்பாக விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது கிரகஸ்தர்களுக்கானது. And here we have, once again, he's commenting on the same word, that yavan artha, so he says the tavat has to be supplied. In other words, So, as much as it means. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அவர்கள் பொருள் ஈட்டுவார்கள். I don't know if you have this in Tamil. Yavat, tavat, do you have it? So, எவ்வளவு அவ்வளவு. Yeah. This is யாவத் means எவ்வளவு, தாவத் means அவ்வளவு. Okay. So these are the comments of Srila Prabhupada and his predecessor acharyas. I've already pointed out that even if one is a grahastha, he should be satisfied only with enough money to maintain his body and soul, basically to maintain his Krishna consciousness. So, இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பூர்வ ஆச்சாரர்களுடைய வியாக்கியானங்கள் நம்ம பார்த்தோம். முக்கியம் என்னவென்றால், ஒருத்தர் கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை செய்வதற்கு தேவையான அளவுக்கு அவர்கள் பொருள் ஈட்டினால் அதோடு திருப்தி அடைய வேண்டும். And a householder should endeavor to earn money only as much as is necessary for the execution of this bhakti process. Shravanam, Kirtanam, Vishnu Smaranam ityadi. பக்தி தொண்டுல நவவித பக்தி தொண்டு இருக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், இந்த மாதிரி கூடிய 9 விதமான பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையான செல்வத்தை மட்டும் ஈட்டுவதற்கு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, உரிமை வழங்கப்படுகிறது. Okay, so he should worship the deity at home. He should observe festivals, invite friends, and distribute prasadam and books. அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும், விழாக்கள் நடத்த வேண்டும், நண்பர்களை கூப்பிட வேண்டும், பிரசாதம் கொடுக்க வேண்டும், புஸ்தகங்கள் விநியோகம் பண்ண வேண்டும். So this is what a householder's facility is meant for. So இதுதான் ஒரு கிரகஸ்தருடைய வசதி வாய்ப்புகள். இதற்காகத்தான் கிரகஸ்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. And every grahastha can do this, actually. ஒவ்வொரு கிரகஸ்தரும் இதை செய்ய முடியும். And should do this. இதை செய்ய வேண்டும். That's how Krishna consciousness spreads. அப்படிதான் கிருஷ்ண பக்தி வளரும். One devotee came from America. He started preaching in southwest Tamil Nadu, and then other devotees caught fire and they're preaching also, and it just goes on and on and on like this. So ஒரு பக்தர் மேற்கு நாட்டுல இருந்து வந்தார், தென் தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்றார். அவங்க பக்தர்கள், மற்ற பக்தர்கள் அதை எடுத்துக்கிறாங்க, மேலும் அவர்களும் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஜாரே தேகே தாரே காஹா கிருஷ்ண உபதேஷ். யாரை பார்த்தாலும் அவங்க இடத்துல கிருஷ்ணரை பத்தி உபதேசங்களை வழங்குங்கள். Okay, we'll stop there. Does anybody have any questions or comments? So இதோட நேத்துக்களும் யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். Yes, Kishori Priya. Hare Krishna, Prabhuji, Dandavad Pranam, Jai Srila Prabhupada. So, Srila Prabhupada has repeatedly said that we have to follow Srila Rupa Goswami's ideal in which he donated, or rather he allocated or gave away 50% of his wealth for Krishna, 25% to his relatives, and then kept 25% for himself as an emergency. Now, do you want to translate that, Vednarayan Prabhuji? Because I'll ask my question after this. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதை பிரபுபாதர் பரமலை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதாவது கிருஷ்ண பக்தியில் நம்ம பொருள் ஈட்டும் பொழுது 50% நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு கொடுக்கணும், மீதி 25% எமர்ஜென்சிக்கு வச்சுக்கணும், மீதி 25% உறவினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. So I have two questions, they're related. When they say relatives, does that mean dependents who have no other means or source of sustenance? That's one question. And the second question is, if those relatives are not Krishna conscious, then your money is being utilized for sense gratification indirectly. So how do we deal with that? Yes. So ரெண்டு கேள்விகள். முதல் கேள்வி,
25% வந்து உறவினர்கள் கொடுக்குன்னு சொல்றாங்க. அந்த உறவினர்கள் யாரு? அவங்கள நம்பி இருக்கக்கூடியவர்களா? அவங்களுக்கு வேற எந்த விதமான வருமானம் இல்லாதவர்கள் அல்லது மற்றவர்களா? 2வது கிருஷ்ண பக்தி இல்லாத உறவினர்களுக்கு நாம கொடுத்தா அவங்க வந்து அதை வந்து புலனுமித்துல பயன்படுத்துவாங்களே, அதை எப்படி நம்ம வந்து கையாள்வது? So first of all, the principle is that a devotee should ideally give 50% of his income for preaching Krishna consciousness. So கொள்கை என்னன்னா 50% வருமானத்தை கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துக்கு கொடுக்க வேண்டும். It's very difficult to do that if you want to maintain a $500,000 house. நீங்க ஒரு $500 million வீட்டை வந்து அதை வந்து நீங்க கட்டி ஆளணும்னா அது கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். So some people interpret that this means at the time of giving up your family ashram, then you give 50% of your wealth. Other people interpret it in different ways. It's a little bit subjective. ஸோ ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நான் வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டு நான் வந்து ஓய்வு பெறும்போது நான் வந்து 50% கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து இந்த விஷயத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. But the point is definite that whatever money you're holding on to and not surrendering to Krishna somehow or other, it's going to pull you down eventually. என்ன விஷயம்னா, நீங்க கிருஷ்ணருக்கு கொடுக்காம நீங்க எந்த பணத்தை வச்சிருக்கீங்களோ அந்த பணம் கண்டிப்பா உங்களை கீழே இழுக்கும். Chanaka Kautilya said very nicely that one should always be satisfied with one's own meals, with one's own wife, and with one's own something else I don't remember. But one should never be satisfied with one's own study, charity, and sacrifice. சாணக்கியம் பற்றி சொல்லுகிறார், ஒருவர் வந்து தன்னுடைய தட்டில் இருக்கிற சாப்பாட்டோடு திருப்தி அடைய வேண்டும், தன்னுடைய மனைவியோடு திருப்தி அடைய வேண்டும். இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் ஒருவர் வந்து எப்பொழுதும் திருப்தி அடையக்கூடாது. எப்படின்னா, பிறகு கொடுக்கக்கூடிய தானம், நம்ம படிக்கக்கூடிய கல்வி, அப்புறம் தவம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து திருப்தி அடையக்கூடாது. And so this is another one of those issues in which the help of a bona fide spiritual master is absolutely essential. ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருநாதருடைய அறிவுரை கண்டிப்பாக தேவைப்படுது. Okay, that's one thing. Now the second part of your question, what happens if your dependence, well, the second half of the question was also twofold. You have dependents who have no other means of sustenance. Yes, of course, you have to maintain them if they are your responsibility. No, my question actually was who qualify for this, the 25%, because if you don't have dependents, do you still have to give to your relatives? That's actually my question. Oh, shucks. Okay, so then it's actually one question only. Yeah, well, then you have to be very cautious about how you engage that wealth for the maintenance of your relatives. ரெண்டாவது வந்து அவங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்ல அப்போ அந்த யாருக்கு நம்ம இந்த 25% கொடுக்கணும் உறவினர்களுக்கு? அப்போ பிரபு சொல்றாரு, அது வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமா கையாள வேண்டும், யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது. So one has to use one's intelligence, and again this is where spiritual master's experience and wisdom can be very invaluable. ஒருவர் கண்டிப்பாக அவருடைய புத்தியை பயன்படுத்தி எப்படி யாருக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்லணும், அதே பயன்படுத்தணும். அதே நேரத்துல குருநாதருடைய அறிவுரை கண்டிப்பாக அவசியம். இங்க there's a way to engage people and assets so as to not degrade oneself or those who are receiving them. ஒரு சில விதங்கள்ல நீங்க வந்து அவங்கள வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்தலாம். நீங்க உங்களுடைய உதவி மூலமா அவங்கள பக்தி தொண்டுல முன்னேற்றத்துக்கு வழி பண்ணலாம். ஆனா அவங்கள வந்து கீழே கொண்டு போறதை விட அவங்கள பக்தி தொண்டுல ஆன்மீகத்துல முன்னேற்றுவதற்கு வழி இருக்கிறது. It's a fine art. அது ஒரு நுட்பமான கலை. It requires intelligence. அதுக்கு புத்தி தேவைப்படுகிறது. It requires wisdom. அதற்கு நம்ம கண்டிப்பாக அனுபவ அறிவு வேண்டும். It requires guidance, good guidance. கண்டிப்பாக நல்ல வழிகாட்டுதல் வேண்டும். And sincerity. நேர்மையா இருக்கணும். நேர்மை இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். Sincerity alone isn't enough. You have to have intelligence also. நீங்க நேர்மை இருந்தாலும் போதாது, உங்களுக்கு புத்தி இருக்கணும். This is what Prabhupada said.
இதான் பிரபுபாதர் சொல்றார். So if we have trouble sorting out our obligations in these affairs, then we have to take guidance from those who are more experienced, more advanced. நம்மை விட அனுபவத்தில் கூடியவர்கள், நம்மை விட பக்தியில முன்னேறியவர்கள், அவர்களுடைய அறிவுரை நாம் பெற வேண்டும். The details are obviously going to differ from individual to individual, so we can't get too specific. இந்த விஷயங்களுடைய விவரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். ஆனா இதுல நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல முடியாது. But hopefully that's of some help. கண்டிப்பா இது உங்களுக்கு உதவி பண்ணும். Yes, Prabhuji. So the other the second question. Okay. So I did state that question. I'll repeat it. So what if that wealth is being engaged? So assuming that we have to allocate our wealth to relatives, and those relatives are not Krishna conscious, is that okay that they utilize it? I think you've already answered that we have to. I tried. Yeah. Okay. So yes, thank you, Prabhuji. Thank you. That's what a special needs trust is for. Seriously. Okay. Anything else? Hare Krishna. No other questions. Prabhuji, Hare Krishna. I'm here. Yes, Prabhuji. So I would like to add something. I think I already in our previous classes I've actually shared this, like how Bhaktivilas Maharaj, our Guru Maharaj, when he instructed me, you come back from America to India. So at the time, our god brother, His Grace Madhav Gopinath Prabhu, his wedding was there in Hyderabad. So I think you were also there, and I was also there. And at the time, I was meeting Guru Maharaj, and I shared this story before. But because this is very much kind of interlinked, very much connected to this, whatever you shared, told today in the class, how Guru Maharaj, has his checking our disciples' desires. So Guru Maharaj told, okay, what will you do after coming back to India? Then I told, I will invest, I will put money in the FD. Then he told, no, to buy some good land, something, invest something. And then when you come back, you don't have to worry about your maintenance. Then immediately I told one of my friends from Seattle, Shrikant Prabhu, and he is from Hyderabad. He told this land was this much, it went up to this much. So like that real estate, something was, he was sharing. I was sharing with Maharaj. Then I was going on, and then Maharaj immediately looked at me and told, okay, I'm going too overboard on this. And then he immediately took his chanting bag, and then he showed in front of my face, and he told, this is the best investment, Vedanarayan, holy name. Please invest in the holy names. So then whenever I got distraction, immediately this scene comes to my mind. Guru Maharaj taking the bead bag and showing it to me. Vedanarayan, this is the investment you should make, holy name. Yeah. So as you told, we most of the time we think that we are doing Yukta Vairagya, we want to do this for Krishna consciousness, but then Guru Maharaj knows how to check us. Yeah, that's the whole point. That's why Rupa Goswami makes it. I don't know, you're not translating this. You want to say? Yes, Prabhuji. So இந்த பிரபு சொன்ன இந்த விஷயத்துக்கு தகுந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அமெரிக்கால இருந்து நான் வரணும்னு சொன்னப்போ குரு மகாராஜ் மீட் பண்ண போனேன் ஹைதராபாத்ல. அப்ப நம்மளுடைய காட் பிரதர் மாதவ் கோபிநாத் பிரபுடைய கல்யாணம். அப்ப முகுந்த் பிரபு அருட்டு முகுந்த் பிரபு வந்திருந்தாங்க. அப்ப நான் மகாராஜ் போய் என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து மீட் பண்ண போறேன். அப்ப மகாராஜ் கேட்கிறாரு, நீ அமெரிக்கால இருந்து இந்தியா என்ன பண்ண போற? அப்ப நான் பணத்தை FD-ல போட்டுறேன். அப்ப சொன்னா பணம் வீக்கம் அடைஞ்சிரும், அப்ப உனக்கு மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது, அதனால நீ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இடமா பார்த்து வாங்கி போட்டுக்கோ, பின்னால உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, ஹைதராபாத்ல இந்த இடம் 2000 இருந்தது, இப்போ 2 லட்சம் போயிடுச்சு, இந்த இடம் 5000 இருந்தது, இப்போ 5 லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரா. அப்போ நான் அதை சொல்றேன், நான் அப்படி சொல்லிட்டே இருக்கேன். அப்போ மகாராஜ் பார்த்தாரு, இவன் ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு உடனே மகாராஜ் அவருடைய ஜெவமாலையை தூக்கி சொல்றாரு, வேதநாராயண், இந்த பகவானுடைய திருநாமம் தான் உன்னை காப்பாத்தும், இதுல முதலீடு பண்ணு, நீ வேற எதுவும் உனக்கு முதலீடு தேவையில்லை, ஹோலி நேம் இஸ் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீ திருநாமத்துல
உன்னுடைய முதலீட்டை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்பெல்லாம் என்னுடைய மனமானது சஞ்சலப்பட்டு இந்த பௌதிகமான செல்வத்தை தேடி போகணும்னு நினைக்குமோ அப்ப வந்து குரு மகாராஜுடைய இந்த அறிவுரை என் கண் முன்னால் வந்து நிற்கும். அதை தான் பிரபுட்ட சொன்னேன். Okay. I don't have anything to add. If nobody else has any other questions, we can stop here. I just had one comment. This is something to contemplate on. Deha nirvaha, the sprihashunya. You made that statement, and that's the central thing. You know, we may be given something, and we have to maintain those assets or whatever it is. But yearning and desiring for more and more is something that, at least that in this stage of life, we can check. Yeah, what he said was deha nirvaha adhika sprihashunya. Acha, Yeah. acha. Keyword. You understand, Vednarayan? நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆனா மற்ற இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து அந்த ஆசை வந்து அதிகமா படக்கூடாது. அதுல பிரபு சொல்றார், நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஆனா அதிகமான அதுல வந்து ஈடுபாடு இருக்கக்கூடாது. Yeah, so we don't mind maintaining our families, our bodies, performing our responsibilities, but we don't have ambitions beyond maintenance. That's the point. Our only ambition is to be Krishna conscious. கண்டிப்பாக நம்மளுடைய வீடு, மனைவி, மக்கள் இவங்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், செல்வம் எல்லாம் வேணும். ஆனா அதை வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு தேவையான அளவுக்கு தான் பண்ணதை தவிர அதை விட்டு நம்ம வந்து அதுலயே முழுமையாக நம்ம வந்து நம்மளுடைய கவனம் சிதறவிடக்கூடாது. கிருஷ்ண பக்தி தான் நமக்கு முக்கியம். Okay. Thank you. So then we'll stop here. Thank you all very much. All glories to Srila Prabhupada. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Prabhu, Hare Krishna, Prabhu. Sorry, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Hare Krishna. கேக்கா பிரபு? யார் சீதா பிரபுவா? பிரபு கேக்கா? சொல்லுங்க. பிரபு தண்டவத் பிரணாமம் பிரபு. பௌந்தரித்த பிரபுக்கு தண்டவத் பிரணாமம். பிரபுவாவுடைய சீடர் நம்மகிட்ட வந்திருக்கிறது நமக்கு ஒரு ஆனந்தம் தான். அதனால ஒரு கேள்வி, இந்த மாதிரி கிளாஸ் கேட்கும்போது எல்லாம் தெளிவா தெரியுது. ஆனந்தங்கிறது பகவான்கிட்ட தான் இருக்கு, நிம்மதிங்கிறது பகவான்கிட்ட தான் இருக்கு. பகவான் சேவை மட்டும்தான் அவளை காப்பாற்றும், ஆச்சாரியனுடைய சேவை மட்டும்தான் காப்பாற்றணும்னு தெரியுது. நல்லா நம்ம வந்து இந்த சேவையும் பண்ணிக்கிட்டு அந்த இந்த மாதிரி உபன்யாசங்களும் கேட்டு புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா திடீர்னு இந்த ஒரு அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு குண்டு விழுகிற மாதிரி, ஒரு புயல் தாக்குற மாதிரி, புலன்களுடைய தாக்குதல் திடீர்னு சில சமயங்களை பார்க்கும்போது அது ஒரு ஒரு புலன்களுடைய அந்த கவர்ச்சி ஒரு 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 சாதாரணமா தெரியுது. சில நேரங்களில் ஒரு அமுக்குத. அது இப்படிதான் இருக்குமா, இல்லை நம்ம அதை தாண்டி அந்த ஆனந்தத்துல இருப்போமா? அதுக்காண்டி நான் ரொம்ப ஆனந்தத்துல வந்துன்னு சொல்லல, அந்த மாதிரி தாக்குதல் இருந்துட்டே இருக்கேன். அதுக்கு என்ன வழி கொடுப்பாரு? Prabhuji Siddhavati Prabhu has a question. So first of all, he thanks you. Then and also he says we are very grateful that Srila Prabhupada's disciple. You are coming and giving us every week. Your association. We are very grateful for that. And his question is, so like when we are having your association like that, we are hearing lectures, reading Bhagavad Gita, Bhagavatam, we are doing service. So this is all we are all in bliss. But then all of a sudden like a bomb drops, this senses come and attack us, and this is keeps on keeps on going, that we are struggling with our senses. So will we ever able to come out of this sense attacks, attack from the senses, and attain the real the bliss eternally or forever? Or how to get out of this attack of senses? I think Prabhuji's internet is gone. Oh Krishna.
பிரபு. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சித் பிரபு அவரு முகுந்த் பிரபுக்கு இல்ல இது கரண்ட்ல இப்ப வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, ஹரே கிருஷ்ணா Prabhu. பிரபு. பிரபு நான் போன்ல பிரபுட்ட பேசினேன். ஹரே கிருஷ்ணா கேக்குதா? கேக்குது பிரபு. போன்ல பிரபுட்ட பேசின அந்த போன் பிரபு சொன்னார் சீதா பிரபுடைய கேள்விக்கு பதில் வந்து கண்டிப்பாக வந்து முடியும். நீங்க வந்து தொடர்ந்து இந்த கிருஷ்ண பக்தி சேவையில ஹியரிங் சாண்டிங், ஸோ கேட்கறது, நாமத்தை உச்சாரணம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து பக்தி செயலில் விடாம தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்க பொண்ணுங்களை ஜெயித்து கண்டிப்பாக நிரந்தரமான ஆனந்தம் அனுபவிக்க முடியும். ஆனா எக்காரணம் கொண்டு நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து பக்தி தொண்டனுடைய செயல்களை நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து கேட்க வேண்டும், தொடர்ந்து உச்சாரணம் செய்ய வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. அதான் பிரபு அதோட முடிச்சு பண்ணிட்டார். ஹரே கிருஷ்ணா. धन्यवाद प्रणाम. जय श्री प्रभुपाद. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमः. अनंत कोटि वैष्णव की जय. श्री प्रभुपाद की जय.